அன்றைக்கு ஒரு நாள் முடிவெடுத்தேன். ஆனால் இது ஒரு கடினமான ஒரு முடிவுங்கிறது எனக்கு தெரியும். ஒரு பன்னாட்டு நிறுவனம், அதுவும் உலகளவில் பெரும்புகழ் பெற்ற ஒரு பன்னாட்டு குழு நிறுவனத்தை மூடுறது கொள்வது விளைவுகளை, எனக்கு எதிரான விளைவுகளை உருவாக்கும்னு தெரியும். பட் எனக்கு இப்படி முடிவெடுக்கிறத தவிர வேறு எதுவும் இல்லை. சட்டத்தில் இதுதான் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறேன், அன்றைக்கு செங்கல்பட்டு வட்டாட்சியர், ஏன்னா இந்த உற்பத்தி செய்யக்கூடிய இடம் இதில் இருக்குது, மாமண்டூரில் இருக்குது. மாமண்டூரில் இருக்குது. செங்கல்பட்டு வட்டாட்சியர்கிட்ட பேசி அது அந்த இதெல்லாம் எத்தனை வழிகள் இருக்குது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி 8 பூட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்னா 8 வழிகள் இருக்குங்கிற மாதிரி இது வாயில்கள். அப்புறம் அவரை எதுக்கு என்னன்னு கேட்டால், இல்லை வாங்க நீ வாங்கிட்டு வாங்க, காலையில் போயிட்டு இது பண்ணுன்னு சொல்லி கொண்டு சீல் பண்ணிட்டீங்க. போயிட்டு இது பண்ணிட்டேன். பல எதிர்ப்புகள்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்புறம் இழுத்து மூடுற மாதிரி ஆச்சு. அது மட்டுமே இல்லை, ஐ இம்போஸ்ட் பேன் ஆன் த சேல் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட். என்னுடைய மாவட்டத்தில் அதை விற்பனை செய்யக்கூடாதுங்கிற ஒரு தடையை. என்ன ரெப்பர்கஷன்ஸ் இருந்தது? அது பெரிய நிச்சயமாக ஒரு இதுதான். இதை செஞ்ச உடனே இது ஒரு பெரிய ஒரு செயல்பாடுகள் நிச்சயமாக நான் பாதிக்கப்படும் தெரியும். பட் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ உடனே நான் இது ஒரு 12-1 மணி இந்த வேலையை முடிச்சுவிட்டு நான் அந்த செய்யூர் பகுதியில், அப்போல்லாம் செல்லு இல்லை, செய்யூர் பகுதியில் பள்ளிக்கூட ஆய்வு, ரேஷன் கடை ஆய்வு, சத்துணவு ஆய்வு, இது மாதிரியெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்கு போயிட்டேன். தொடர்புகளில் இருக்க வேண்டாங்கிற மாதிரியான ஒரு நிலையில். சரி, நான் 8:30 மணி 9 மணிக்கு திரும்பி வர்றேன். வந்தவுடனே என்னுடைய துறவியார், அப்போ தான் எனக்கு திருமணமாகி 1 ஆண்டு, என்னுடைய பையன் அப்போ தான் பிறந்து இருந்தான்னு வச்சுக்கல. திரும்ப என்ன செஞ்சீங்க அப்படின்னு என்னுடைய மனைவி, என்ன செஞ்சீங்க எல்லாருமே கேட்குறாங்க. கலெக்டர் எங்கேன்னு கேட்குறாரு, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி எங்கேன்னு கேட்குறாரு, சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, என்ன பண்ணீங்க என்னன்னு. அப்போ நான் சொல்கிறேன், அவன் புதுசு, ஒன்றும் இல்லை, நம்ம நாளைக்கு கொஞ்சம் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம், நாளைக்கு நம்மளை ஒருவேளை மாற்றிடுவாங்க, ஒன்றும் இல்லை, இந்த இதுக்கு இப்போ பூட்டு போட்டு பூட்டிட்டு வந்துட்டேன், ஒரு சிக்கலாக இருக்கும் போல் இருக்குது, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் சொல்லி இது பண்ணேன்.